மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என முதலமைச்சர் தெரிவித்திருப்பதான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது எனவும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். முதலமைச்சர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பது என விரிவான விவரங்கள். வணக்கம். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது, இந்தியா வெல்லும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் வெற்றி முகத்தை நோக்கி இந்தியா கூட்டணி பீடுநிலை போடுவதால் தோல்வி பயத்தில் பிரதமர் பதவியின் கண்ணியத்தை மறந்துவிட்டு 400 பொய் பரப்புரை பொழுதொரு வெறுப்பு விதை என பிரதமர் மோடி பேசுவதாகவும், மேலும் பிரதமரின் பொறுப்பற்ற பேச்சுக்களையும் அதனை தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் அமைதியும் நாட்டு மக்கள் அதிர்ச்சியோடும் வேதனையோடும் பார்த்து வருகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற இடஒதுக்கீட்டிற்கான உச்சவரம்பு 50 விழுக்காடு என்பதை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்களும் சமூக நீதியின் மேல் ஆழ்ந்த பற்று கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகிறோம் என்றும், இந்த குரல் காங்கிரஸ் கட்சியினாலும் இந்தியா கூட்டணி கட்சிகளாலும் அகில இந்திய அளவில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில மக்களும் மிகவும் பயனிடக்கூடிய இது குறித்து பிரதமர் மோடி என்றைக்காவது வாய் திறந்திருக்கிறாரா என்று கேள்வி கேட்டும் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக மத பரப்புரை கை கொடுக்காதால் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு இடையே மோதலை தூண்டும் வகையில் மலிவான உத்தியை பிரதமர் மோடி கையில் எடுத்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாள்தோறும் நன்மை செய்து வரும் விடியல் பயண திட்டத்தை பயங்கரமாக எதிர்க்க திறந்திருக்கிறார் என்றும், ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்திட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் பயண சுதந்திரம் தந்ததோடு பெண்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றத்தை தந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என்றும், பொய்யை உடைபெற்று வெறுப்பு அகலும் இந்தியா வெல்லும் என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சரின் அறிக்கை தொடர்பான உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.